ஏன் எங்களா கிடைச்சிது இந்த உருவம் உங்களுக்கு? நான் உசுவலக்கிறேன் தடி அடிக்கிறீங்க. என்ன இருக்கிறாங்க எப்பறம் போன் நம்பர்ல உங்களுக்கு கிடைக்குது? எதுனா டே சாமி வியாஜி பக்கமா வந்துருச்சு. எப்படி ஆதார் கார்டு கிட்டா வியாஜி பக்கமா வந்துருச்சு. விநாயகர் செஞ்சிருக்கிறாங்க. மூஞ்சி சேர்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஒளி எந்திரிச்சு ஆறு குவார்டர் காய்ச்சி போச்சா? ஏன் அப்படி பண்ற? காசை கொடுத்து நல்ல பிள்ளைங்க எல்லாம் கெடுக்கிற. ஏய் யாரா இவரு? தம்பி ஏய் சின்ன குஞ்சா அதான் வந்தோடனே வெகு பிடித்து போதான். எப்படி மத்த வேற பாட்டு எப்படி? நெடுங்கவே ஆராய் புட்டைய நான் கடிக்கவே என்னடா பாட்டு பாடி கொடுத்துறாடி. இப்ப கொடுத்தேன் செக் பண்ணி பார்த்தலாமா? எங்க வைக்கணும்? நாம யாரு ஆட்டி அப்படி ஓமுக்கு சாட்டி சாட்டி செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மண்டை டேய் டேய் சட்டி போட்டு வர மாட்டேன் சகலா. டேய் அடுத்து மூக்கு, அடுத்து வந்து நெஞ்சு. ஒரு பக்கம் ஒன்றரை கிலோ இருக்குது. அடுத்த முட்டியும் எங்கேயுமே இல்ல. இப்பதான் முக்கியமான இடத்துல வரும். விஷயமே அங்கதான் அடங்கிருக்கு. யாரா நீ எங்கடா வந்து எங்களுக்கு டே டேய் நல்லூர்ல இருந்து வந்து பாறா டேய் வாயா வாங்க டேய் அதான் ஏய் நம்ம ஊருக்கு வந்ததே வந்தான். அவன் நல்ல மனுஷன். செத்து போயிட்டான். ஒரு பாடல் பாடிடுவோமா? நாம் பெத்த மகனே பணம் கொடுத்த தலையா, நாம் பெத்த மகனே பணம் கொடுத்த தலையா, நீ செத்து போனா நான் என்ன பண்ணுவேன்? போனாலும் போகட்டும் பொறி விட்டு முகரையா, நீ செத்தா மயிராட்சியும் முண்டாட்டியா. வரும்போது எதுக்கு நெருப்போட வந்திருப்பா? செத்து போயிட்டு அவனே கொண்டு வச்சுக்கிறேன். வந்த மன்னர்களை தம்பி பெருமை கத்திட்டே சொல்லு. அப்படியா கம்பெனிடா உன்னோட மோசமா இவங்க குறைச்சிட்டு தீரா. நீங்க என்ன அப்படி பண்றீங்க? இந்த பொன்னாரத்தின் பெயர் என்ன? பெண்ணாகரம். தெளிவா சொல்லு. சொல்லு. பெருமானூர் பெருமா கவுண்டனூர். பெருமானூர் சண்டைக்கு வராங்க அப்படி சொல்லாத. பெருமானூர்
பெருமானூர் என்றால் நமக்கு சொந்தமான தாய் திருநாடி. ஆண்களாக பிறந்த அப்பமா இருக்கணும், பெண்களாக பிறந்த தாய்மா இருக்கணும். கடல் அழகு போல் காட்சியளிக்கிறார். கண்டிப்பா சாமி. எள்ளு போட்டு ஒளி தெய்வீக சபை. என்ன காரணம்? என்ன காரணமோ பருப்பு காரணமோ தெரியாதுங்க, கடையிற மத்து தான் காரணம். என்ன சத்தம்? என்ன சத்தம்? அவங்க ஊரு சத்தமா போடுறாங்க, பேசுறாங்க, என்ன பண்றாங்க? கூத்தாட புட்டை பிடி கூத்தாட. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? போய் என்ன காரணம்? என்ன காரணம்? ஓங்காளியம்மன் கோவில் நோம்பி காரணம். அப்படியா? ஆமாங்க. அப்படி இருந்தாலும் இது ஒரு இல்லைங்க, இந்த ஊர்ல ஒரே ஒரு பொட்டனா இருக்குது, ஆனா அது சுத்தி 5 கடா நெய்ச்சிட்டு ஒன்னாட்டம். ஆமா மச்சான், அதனால தான் பிரச்சனை. சொல்றேன் கொம்பா, இன்னைக்கு வயசுல நாடகத்தின் பெயர் நாடகத்தின் பெயர் மகாபாரதத்தில் ஒரு பாகமாக்கிய 8ஆம் நாள் சண்டை அல்லேன் அரவான அலுபூஜன் யுத்தம். அதாவது இதிகாசங்களோ இரண்டு. ஒன்று ராமாயணம் அல்லது மகாபாரதம். இந்த மகாபாரதத்துல 18 யுத்த காண்டமா? 18 யுத்த காண்டம். 18 யுத்த காண்டத்திலே இன்று சிறப்பான நாடகத்தின் பெயரோ 8ஆம் நாள் சண்டை. இல்லை என்றால் அரவான் அலுபூஜன் யுத்தம். அரவான் அலுபூஜாசுரன் சண்டை. இதில் நீ யாரா கேன பூ? இந்த நாடகத்திலே வெறி கொண்ட வேங்கையை போலே சீறி வரும் சிங்கத்தை போலே காட்டி வரும் காட்டானை போலே நான் வந்திருக்கிறதே. சாமி, முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டேன். என்ன சில உண்டு பண்ணிய போல காட்டிலே வாழக்கூடிய காண்டா மிருகத்தை போல வந்திருக்கிறேன். பேச்சாக யாரு சொன்னாதாங்க தெரியும். அப்படியா? நீ கடிச்சு வச்சிருவ. முட்டை மூடு. சொல்ல இந்த நாடகத்திலே நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? ரொம்ப முக்காத பீ வந்துரும். ஆமா, அப்படியா? நாடகத்தில் தங்கள் பெயர் என்ன? எப்படி அடிச்சு ஒரு பாக்குறப்ப பெயரோ ஓட்டுடா, பேர் சொல்றானா? மறந்து போயிட்டான். உன் பெயரோ? ஈரேல் 14 லோகமோ? ஈரேல் ஓலே? ஈரேல் 14 லோகமோ? ஈரேல் 14 லோகமும். என் பெயரை கேட்டால் உன் பெயரை கேட்டால் என் பெயரை கேட்டால் கவுண்டா சொல்ல. என் பெயரை கேட்டால் உன் பெயரா? உன் பெயரை என் பெயரை கேட்டால் சத்தமா சொல்றான். இன்னும் சத்தமாவா? என்னுடைய பெயரை கேட்டால் என்னுடைய பெயரை கேட்டால் ஈரேல் 14 லோகமோ? ஈரேல் 14 லோகமும். ஈரேல் 14 லோகமோ? இது எத்தனை தெரியுமா? வேற சொல்லுவியா? ஈரேல் 14 லோகமும். என் பெயரை கேட்டால் அண்டரண்டு சராசரமோ? அண்டரண்டு சராசரமும். என் பெயரை கேட்டால் கிடு நடிக்க வேண்டும். என் பேரோ? உன் பெயரோ? இந்த நாடகத்திலே நான் யார்? இன்னும் சொல்லவே இல்லையா? சரி சொல்லு. நாடகத்தில் நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? உன் பெயர் என்ன? என்னை பெற்றெடுத்தாலே எங்க அம்மா. உங்க அம்மா? அம்மா எங்க கூத்து வந்துதா? அம்மா தாயே, அம்மா தாயே 5-10 தான் போடி. என்னடா உளறிட்டு திரியற? அம்மா உங்க அம்மா யாரு? தாங்கள் யார்? என்னுடைய பெயர் என்ன? தங்கள் பெயர் என்ன? ஒவ்வொன்றாக வச்சனிக்கிறேன். எங்க வச்சிருக்கிற? வஜனிக்கிறேன். செவையோடு தாமதிக்க வேண்டும். இல்லைன்னா வச்சுக்கா, இல்லனா ஆகாயத்தில் உள்ள பறவைகளுக்கு எல்லாம் உன்னுடைய சிரம் வந்து இரையாக்கி விடுவேன். தாங்கள் வார்த்தை சுத்தமாகட்டும். அப்படியா? முன்னடா பின்ன யாருகிட்ட யாருகிட்ட யாரு வந்திருக்கிற? யாரு வந்து
தெரியாத பேசிருக்கிறியா? யாரு வந்துக்கிறாரு நினைக்கிறேன்? யாரு? நம்ம சவடாத கவுன்சிலர் புண்டா வந்துக்கிறாரு. பிரச்சனை இல்லை. ஆகட்டும் ஓட்டு. மன்னாதி மன்னர்களும் சௌரியத்துக்கு அடிக்கிற மன்னாதி மன்னர்களும் ஓய் மன்னாதி மன்னர்களும் மகடதாக்கிய வேந்தர்களும் மகடந்தாங்கிய வேந்தர்களும் சித்தர்களும் சித்தர்களும் பக்தர்களும் பக்தர்களும் என்னை கண்டு போற்றிடவே உன்னை கண்டு போற்றிடவே என் பெயரோ என் பெயரோ அலுமுத்தாத்தூரே நீங்க என்ன பேர் சொன்னீங்க? அலுமுத்தாத்தூரே. என்னமா மாத்தி மாத்தி சொல்ற? அழுக்கு அழுக்கு. என்னடா சொன்ன? அதேடா சொன்னேன். என்னடா? சொல்றா ஏங்க தங்கள் பெயர் அழுக்காச்சு சொல்லு என்ன பேர் சொன்னா? அழுக்கு பிரச்சனை இருந்தாலும் அழு பூஜனா சுவாமி தங்கள் பேர் அலும்பூஜா சூரன் சொல்றீங்களே. என் பேரோ அலுமுஜா சூரன். அலும்பூஜா சூரன். ஆமா. ஏங்க இந்த முடியெல்லாம் உங்க சொந்த முடிங்களா? ஆமாடா கண்ணே. ஏறடா பண்ண கண்ணே. இல்லைங்க ஒரு டவுட் எனக்கு. இந்த முடி இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கிறேன். இந்த முடி மீசையும் அப்படியா? என்ன பண்ண? என்னடா பாத்த? ஏங்க எங்க மாமியா மச்சான் 5 வருஷமா ஒரு கடாய் வெட்டினா காலைய வரைக்கும் கடாய் வெட்டினு. சரி நல்லா கொம்பு திருவண கடாய் மச்சான். கொம்பு திருவண கடாய் நல்லா மீசையை பாத்துக்கா. ஆமா ஆமா ஆமா. நான் போன வாரம் என்ன பண்ணா மருமோன 5 வருஷமா கடாய் வளர்த்துறோம். இந்த வருஷம் வெட்டி புள்ளா வா அப்படின்னா. சரி கிடு கிடு நான் பொண்ணாடி இப்படி மாமி வீட்டுக்கு போனேன். போன உடனே சரி நாளைக்கு விட்டா கடாய் வெட்டி புள்ளலாம் எல்லாம் படுத்து தூங்குங்கன்னு சொன்னேன். சரிண்ணா கட்டில எடுத்து போட்டு நானே கூட்டு போய் உள்ள ரூம்ல படுத்துக்கிட்டோம். எங்க மாமியா வெளியே நடுவே படுத்து கிடந்தா. சரி எப்படி எப்படி வெளியே படுத்து கிடந்தா பாருங்க 5 வருஷமா திருடாதவங்க இந்த வருஷம் என்ன பண்ணிவிட்டாங்க? கடாய் திருடிட்டு போயிட்டாங்க. எங்க மாமியா வேற ஊமை கை காலம் மட்டும்தான் வாய் பேச முடியாது. இப்படியே திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அண்ணாத்துக்கு ஒண்ணுக்கு வந்து நைட்டு மூடி 3 மணிக்கு வெளியே வந்து பார்த்தா கட்டுத்தரையில கடாய காணும். சரி நீ உடனே குடுக்கணும் முடியாது என்ன எழுப்பி ஏண்டா வாய் பேச முடிச்சா கூட சொல்லுவா திருடிட்டு போயிட்டாங்கன்னு. எப்படி காட்டுறாங்க? அப்படியே பாவாடை தூக்கி அப்படியே முறுக்கி முறுக்கி காட்டுறான். ஒடியா ஒடியா அப்படின்னாங்க. நான் குடிக்கிறேன்னு போய் பார்த்தேன். எப்படி நான் தான் திடீர்னு போயிருப்பாங்க. எவ்வளவு தூரம் போயிருப்பாங்க? கொஞ்சம் தூரம் இருப்பான் அப்படின்னு அதான் ஓடி பார்த்தேன். போய் பார்த்தா கடாயை வெட்டி பாய் தோலை உடிச்சுட்டாங்களே. சரி நம்ம ஒண்டியா போய் கேக்குறோம். குடிச்சிட்டாலும் ஓம கூத்தா குத்தி போடுவாங்க 5 பேர் சேர்ந்து. நான் போய் ஊரை கூட்டாங்க மாமியாட போனேன். மாமியாட போய் நாம சொல்றது அவளுக்கு புரியுமா? புரியாது. தோலை உடிச்சுட்டான்னு சொன்னா எப்படி புரியும்? நம்ம சார எப்படி எப்படி அப்படியே லைட்டா வேட்டி தூக்கி விட்டு அப்படியே கயிறு அப்படியே உடிச்சு உடிச்சு காட்டுறேன். திறந்து அப்படியே பார்த்தோன்னே கண்டிட்டேன். ஓ தோலை உடிச்சு விட்டாங்க.
விட்டாங்க எல்லாத்துக்கும் சும்மா எல்லாம் விடுறாங்க அந்த மாதிரி அசாமி கொம்பு திருவண்ண கடாயி யாருடா கோப்பு திறவன கடாயே ஓயா யாருடா ஓயா சத்தியமா சொல்றேன் மத்தாவரே எனக்கு பீ வருது உங்க அப்ப சொல்லுடா வந்தது உள்ள போயிருக்கு சொல்லுடா சொல்றேன்டா இருடா அந்த மாதிரி ஐயோ சொந்த முடிக்கிறா என்னோட சொந்த முடித்தா நான் எங்க மாமியா புண்ட முடினா நான் சுவாமி தங்கள் பேர் அலுமுஜாசூராக இருந்தாலும் என் பேரோ அலுமுஜாசூரன் அப்படி இருந்தாலும் தங்களையும் பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு என் தாயோ என் பேர் வெட்டவள் தெரியா அடிக்கடி நெருக்கடி செய்கிறாய் ஆனா சாமி குழந்தையோட ஒண்ணுங்க வாயில விட்டு பின்னாடி எடுத்து போடுவான் பல்லு கடுக்கு சாமி நேரான நேர்கிழக்கு நல்லூர் பட்டினத்தை ஆண்டு வரக்கூடிய ஆர்ப்பாட்ட ஆரவள்ளி மாதர்கள் என் தாயோ அக்கா தங்க 7 பேர்த்துல மூத்த மனைவி ஆகிய என் தாயோ ஆரவள்ளி என் தாயோ ஆர்ப்பாட்ட ஆரவள்ளி பேரா சொன்னா அறுத்தத்தலை எந்திரிச்சு கூத்தாடுமா அறுத்தந்தல எந்திரிச்சு கூத்தாடு காண்றா பார்த்தேன் சாமி ஏன் சாமி இப்படி பண்ற கேட்டுலடி சாமி கெட்ட வார்த்தை பேசக்கூடாது நான் ஒரு வார்த்தை கெட்டாவது பேசிப்பா ஓய உங்க அம்மா காணப்பட முன்னப்பட கேட்க மாட்டேன் நல்ல பையன் தான் நீங்க இதுக்கு கேட்க மாட்டாங்க என் தாயோ ஆர்ப்பாட்ட ஆரவள்ளி ஆமா என்ன தாய் ஒண்ணு தான் தந்தை ஒண்ணு வேணும்ல ஆமா உங்க அப்பா யாரு என் தந்தையா அவருடைய புஜபலம் எப்படி அவருடைய புஜ பலம் எப்படி பிடிச்சிருக்கும் உங்க அம்மாவை தான் கேட்கணும் புஜபல பராக்கியம் சத்து வலிமை ஆமா சரிங்க 7 வண்டி சோறு 7 வண்டி சோறு எப்படி 7 வண்டி சோறு ஒரு எரமக்கடா தொட்டுக்கு ஊருகாகுது பத்தியா ஆமா அது போல மனிதனுடைய பலி மனிதன் நலபலி ஆமா தொட்டுக்க ஊருகாயி 7 வண்டி சோறு மொத்த சோத்த தின்ன தந்தையா பக்காச்சூரு சுவாமி ஆரவல்லிக்கும் பக்காசூருக்கும் தாங்கள் பிறந்து எந்த நாட்டு ஆண்டு வரீங்க என்ன சொன்ன பக்காசூரனுக்கும் ஆரவல்லி அம்மாவுக்கும் பிறந்து எந்த நாட்டு ஆண்டு வரீங்க நான் எந்த நாட்டிலே வாழ்ந்து வருகிறேன் எந்த நாடு சக்கராயுதமலை கோட்டையிலே வாழ்ந்து வருகிறேன் சக்கராயுதமலை கோட்டை ஆமா ஏங்க அப்படி சக்கராயுதமலை கோட்டையில வாழ்ந்து வந்தாலும் தினந்தோறும் உங்களுக்கு என்ன வேலை காலான காலத்துல திருமணம் நடந்ததா ஓய் எனக்கு என்ன நேரிட்ட எதிரி சரியா எதிரி இருக்கிறாங்களா கண்டவனுக்கு வருந்த குண்டக ஜாதி வச்சுங்க ஜாதி பசங்க அந்த பஞ்ச பாண்டவர் இருக்கிறாயே இருக்கிறாங்களே தருமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இவங்க 4 பேர்த்து மேல எனக்கு பகை கிடையாது தருமர் அர்ஜுனன் நகுல சகாதேவன் மேல உங்களுக்கு பகை இல்ல அந்த மொத்த சோத்த தின்னானே ஏறி விட்டு பையன் அண்ணா பாருண்ணா 101 அடிக்குது பாருண்ணா அந்த மொத்த சோத்த தின்னானே பலம் கொண்ட பீமசேனை ஆமா இங்கே உட்காரு எடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கோ நேரிட்ட எதிரி பாண்டவர் குலத்திலே பிறந்த சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சத்திலே பிறந்த பீமசேனோ எனக்கு நேரிட்ட எதிரி பீமசேன உங்களுக்கு எதிரி இருக்கிறாங்க உனக்கா கண்டிப்பாங்க உண்மையாக சத்தியமா சொல்லுங்க யான் எதிரிதான் மோசமான அவனோட அப்படி என்றால் சொல்லு பார்க்கலாம் ஏங்க ஞாயிற்றுக்கிழமை கண்ட வர மாதிரி என் கந்துக்காரே ராமச்சந்திரன் ஆமா காலங்கத்தால வந்து ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துக்கிறாங்க அவன் உட்காந்து எதிரிக்கு என்ன ஜபதான் பணம் கொடுத்தா திருப்பி கேட்கறாங்க கண்டதுனால நம்ம கட்டவனாலா எந்த காலத்துல பத்திக்கிற அந்த கத்துக்காரன்ட்ட வட்டிக்கு பணம் கொடுத்தா கட்டிதான் ஆகணும் என்ன மாதிரியா கேக்குறீங்க கொடுத்துட்டு கேட்கக்கூடாதா காசு கொடுத்தா கேட்க கூடாது இப்ப இங்கோட 30,000 கொடுத்து கூத்துறாங்க கூத்து கொடுத்து சம்பளம் கொடுத்துட்டு திருப்பி கேட்கறாங்களா அவங்க கிட்ட கொடுத்தா சும்மா எடுக்குதா நீ வரமாட்டேங்கிறீங்க 4,000 ரூபாய் கேட்கறேன் ஒண்டிக்க என் உருவம் பேச்சு வண்டி இருக்காது பெட்ரோல் 500 ரூபாய்க்கு எடுத்துருங்கிறேன் உண்மை சொன்னா அடிக்காது சாமி
தாயோ ஆரவள்ளி, தந்தையார் பக்காத்தூரன். கண்ணு நோய் அடிக்க வந்து போடு அந்த மேல போடு போன போயிட்டு போகுது. எப்படியே ஊரை விட்டு தாண்ட மாதிரி இல்ல. கேளுங்க சபையாரே, இந்த சூராசுக்கார பெண்களுக்கு செட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. அந்த ஆயாவுக்கு ஏதோ ஒண்ணு இவனியா கேட்டுக்காங்க, எங்கன்னு விட்டுருங்க. என்னல பிள்ளை அன்பா ஆயாவுக்கு நாளைக்கு முனிப்பு தாயோ ஆரவள்ளி, தாயோ ஆரவள்ளி, தந்தையார் பக்காத்தூரன். தந்தையார் பக்காச்சோரை பக்காச்சூரனை நேற்று தினத்திலே நேற்று தினத்துல மும்மூர்த்தி மங்களத்தை ஆண்டு வரக்கூடிய பக்காச்சூரனை அந்த பீமச்சேனன் ஆக்க போல கிழித்தெறிந்து விட்டார். என் தந்தையோ பாண்டு மடிந்து விட்டாரடா. நேற்று முன்தினத்துல பக்காச்சூரனை நேற்று தினத்திலே மடித்து விட்டான். அவனை கொண்டு விட்டாங்க. ஆனா அதுக்கு பிறந்த புள்ள நானு. ஓ, அவருக்கு பிறந்தவரு அப்பதான் செத்து போயிட்டாரு. சேர்த்து போயிட்டான். அதுக்கு பிறந்த புள்ள நான் சும்மா இருப்பனா? அவன் சும்மா இருப்பமா? எப்படி எத்தனை வயசாப்புல அப்பதான் செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டாரு. நான் உயிரோடு தானே இருக்கிறேன். இருக்கிறேன். நான் என்ன செத்த போயிட்டேன். எப்ப சாவுவ? இல்லைங்க, நம்ம உயிரோட தானே இருக்கிறோம். அப்பதான் நான் விட்டுருவோமா? ஆனா பீமச்சேனனை நெஞ்சிலே வஞ்சகத்தை வைத்து நெஞ்சில வஞ்சகத்தை வைத்து எப்படியாவது பீமச்சேனனை கொல்ல வேண்டும். சரிங்க, நெஞ்சில வஞ்சகத்தை வச்சு பீமனை கொல்லணும். பீமனை கொல்ல வேண்டும். அப்படி கொல்வதாய் இருந்தா நான் வேண்டிய வரங்களை வாங்க வேண்டும். ஓ, வர வாங்குறோம். ஆமா, சரிங்க, எங்க போகணும் வர வாங்க? வீரமான் காளி. வீரமான் காளி. ஆமா, நீங்க காளிகோயில் பக்கம் தான் போயிட்டு வந்துடலாம். எதுக்கு வர வாங்க, சாமிக்கு மட்டும் தானே போறோம். படைக்க பிறந்த வனபத்திர காளி. பத்திரை காளி. ஆமா. சரிங்க, எப்படி வரோம்? எப்படி வர வாங்குறோம்? சாகாத வரம், சாகாத வரம், வேகாத உடல், வேகாத உடல், குறை இல்லாத செல்வம், குறையில்லாத செல்வம். இது மூணையும் கேட்டேன். தாய் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுச்சு. கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. ஒரு மனிதனா இருந்தா இருந்தா பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு நிச்சயம் வேணுமா? கண்டிப்பாங்க, இறப்புன்னு இருந்து பிறப்பு ஒண்ணு வேணும். ஆனா நீ கேக்குற சாகில்லாத வரம் கொடுக்க முடியாது. வேற வரம் இருந்தா கேளுன்னு சொன்னுச்சு. சரி, அப்படி ஒருவேளை நான் மடிவதா இருந்தா எப்படி மடிவதா இருந்தா? என் அப்பதான் பீமகேடு செத்து விட்டாரு. நான் மடிவதா இருந்தா எப்படி தந்திரமா கேட்டேன் தெரியுமா? எப்படி தந்திரமா? ஒரு மனிதனா இருந்தா உயிரோடு ஒருத்தை வாழ்ந்து மாண்ட பின்பு ஒருத்தன் செத்து போயிட்டான்னு வச்சுக்க, மீண்டும் உயிரோடு எந்திரிச்சு வருவானா? வர முடியாதுங்க. மீண்டும் உயிரோட வர முடியாது. மீண்டும் உயிரோடு நிச்சயமா வர முடியாது. கண்டிப்பா முடியாது. அப்படி செத்து போனவன் யாராவது உயிரோடு மீண்டும் வருவன் இருந்தா அவன் கையாலதான் எனக்கு கழிவு. மண்டை பெருசாக இருக்கிற மூளை நல்லா பெருசா இருக்க மாட்டேங்குது. ஒருத்தவன் மாண்டு மடிந்து விட்டு பின்பு எவன் உயிரோடு எரிந்து வருகிறானோ அவன் கையாலதான் எனக்கு கழிவு என்று நேற்று தினத்தில் வீரமான் காலினம் கடோரமான தவங்களை செய்து வரத்தை வாங்கியிருக்கிறேன். ஆனா அப்படி வாங்கி வந்த பின்பு அச்சினாபுரம் 56 நாட்டுக்கு பேர் அரசனாகிய யாருக்குமே சிற வணங்காத மன்னன் சக்கரவர்த்தி கஜகஜ துரகபதாதி சதுரங்க சேனை இப்படி எல்லாம் அரசாட்சி செய்து வரக்கூடிய துரியோதனன் என்னை தேடி வந்தான். உங்களை தேடி வந்தாரு. ஆமா, சரிங்க. என்னுடைய பாதத்தை அணிந்தான். அவனை அடித்தேன், உதித்தேன், சித்திரவதை செய்தேன். ஆனா ஐயா, நான் உன்னை தேடி வந்தது நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நான் உன்னை கெடுப்பதற்கு நான் வரவில்லை அப்படி என்று துரியோதனை என்னிடம் கூறினான். அப்படி ஒவ்வொன்றாக கேட்கும் பொழுது அவனுடைய எதிராகிய ஒவ்வொருடைய பெயரை சொன்னான். சரி, பாண்டவர் குலத்திலே பிறந்த பாண்ட மகாராஜனுக்கும் முன்னே வந்தார் அம்மனுக்கும் சரியாக 5 ராஜாக்கள் கர்மன், வீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன் இந்த 5 பேரும் சொல்லும் பொழுது அந்த மொத்த ஜோதத்தினான பீமச்சேனன் அவன் பேரை சொல்லும் போது மட்டும் அங்கார கோபம் எனக்கு வந்தது. அங்கார கோபம். அப்படி வரும் பொழுது
என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது தந்தையார் பக்காசூரம் அடித்தவன் பீமசேனன் பீமனை எப்படியாவது கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது தாய்க்கு தாயாக நான் இருக்கிறேன் 56 தேசத்துல உனக்கு ஒரு நாடு சக்கராயுத மலை கோட்டை நாட்டை எனக்கு பட்டம் சொத்தினாரு. நேற்று தினத்திலே துரியோதனன் சொல்லிவிட்டு என் நாட்டை விட்டு சென்று விட்டான். ஆனா இப்பொழுது ஒவ்வொரு கானகமாக போக வேண்டும். ஒவ்வொரு கானகமா போகணும். ஆமா, ஒவ்வொரு கானகமாக போக வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா பாண்டவர் வீட்டுல வாழல, பாண்டவர் வீட்டுல இல்ல, கானகத்துல வாழ்ந்து வருகிறாங்க. 12 ஆண்டு வனவாசம், ஒரு ஆண்டு அத்தியாவசம் தான் வாழணும். அப்படி என்னைக்கு இருந்தாலும் காட்டுல தான் வாழ்ந்தாகணும். அப்படி காட்டுல வாழ்ந்து வருகிறார்கள் பாண்டவர்கள். அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு வனமாக செல்ல வேண்டும். கண்களிலே பீமன் கண்ணிலே தென்பட்டால் அவனை ஆக்க போல கிழித்தெறிந்து மாண்டு கொள்ள வேண்டும். போல கிழிச்சி கொண்டு பண்ணும். ஆமா, சரிங்க. அப்படி இருந்தாலும் நான் திருமணம் செய்த மனைவி இருக்கிறாளே, கல்யாணம் பண்ணிட்டியா? ஆமா, உனக்குமா பொண்டாட்டி இருக்குது? ஆமாடா கண்ணு. யாரா பொண்ணு கொடுத்தவன் உனக்கு? எனக்கு பொண்ணு தர மாட்டாங்களா? நீங்க நம்ம என்ன வெட்டணும்டா? டே எனக்கு பொண்ணு தர மாட்டாங்களா? தருவாங்க உனக்கு, தருவாங்க. சுவாமி, நாங்கள் திருமணம் செய்த தேவியின் பெயர் என்ன? திருமணம் செய்த மனைவியை அழைத்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு பாண்டவர்கள் கண்ணிலே தென்பட வரைக்கும் நான் போக வேண்டும். 8வது போருக்கு நம்ம போகணும். போருக்கு போக வேண்டும். ஆனா சாமி, பாண்டவர் பக்கம் யார் வர்றாங்கன்னு தெரியல. ஆனா துரியன் பக்கம் சார்பாக நேற்று தினம் எனக்கு சேனாதி பட்டம் கொடுத்தாங்க. யாரு? துரியோதனன். ஒரு நாடு எனக்கு கொடுத்து சேனாதி பட்டம் அளித்தான். இந்த துரியன் பக்கம் இந்த அல்லுபுஜாசுரன் நான் போறேன். நாம போறோம். பாண்டவர் பக்கம் யாரு வந்தாலும் சரி, கொல்லாத விடக்கூடாது. பாண்டவர்கள் கூட்டோடு அழிக்க வேண்டும். கூட்டோடு அழிக்கிறோம். எழுஞ்சி படுத்து முடியற மாதிரி புளியறோம். ஆமா, அப்படி இருந்தாலும் என் மனைவி சொக்க கண்ணி இருக்கிறா. அழைத்து வார்த்தை சொல்லிவிட்டு இடிந்தால் போருக்கு போக வேண்டும். போருக்கு போகணும். உன்னோட ஒரே அக்க போறேன். கேளுங்க சபையாரே, இதே விதமாக அலுமுஜாசுரனாகப்பட்டவர் தன் மனைவியாகப்பட்ட சொக்கக்கண்ணி அழைக்க அமிர்தவல்லி அழைக்க அமிர்தவல்லி ஒரு விதம் காண்க.